ஒரு சூப்பரான ஒரு டிராவல் vlog ப்ளஸ் ஒரு டெம்பிள் எக்ஸ்ப்ளோரிங் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி திருக்கோவில், அந்த கோவிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஃப்ரேம்லேயே இந்த மதுரையோட 2 லெஜெண்டரி ட்ரெயினையும் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அங்கே பாண்டியன் எக்ஸ்பிரஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற மதுரை ராமநாதபுரம் பேசஞ்சர் ட்ரெயின். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ராமநாதபுரம் ஸ்டேஷன் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இந்த சைடு இருக்கிறது வந்து பழைய பாலங்க, இப்போ அந்த சைடு இருக்கிறது தான் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ராமேஸ்வரத்தோட பஸ் ஸ்டாண்ட். லாஸ்ட் வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தனியாக இந்த ராமேஸ்வரம் ட்ரிப்பு நம்ம வரல, நம்ம கூட நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தனோட தான் நம்ம வந்திருந்தோம். டேய் வாடா இங்கே, இவங்க கூட தான் நம்ம வந்திருந்தோம். இந்த விலாகும் சரி, இதுக்கப்புறம் நாளைக்கு எடுக்கிற விலாகுக்கும் நம்ம கூட இவன் தான் இருக்க போகிறான். சரி ஓகே, வாங்க இங்கேருந்து பஸ்ஸஸ்லாம் என்னென்ன ஆப்ரேட் ஆகுது, எப்படி நம்ம கோவிலுக்கு போக போகிறோம், அந்த டீட்டெயிலெலாம் நம்ம இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம ட்ராவலிங் இன்ஃபோர்ஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க அந்த ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பாருங்கள், மேலே போர்டு போட்டிருக்கு பாருங்களேன், சுற்றுப்பேருந்துன்னு போட்டிருக்கு. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா பேருந்து நிலையம், சீதா தீர்த்தம், லட்சுமண தீர்த்தம், ராமர் தீர்த்தம், அக்னி தீர்த்தம், அப்புறம் ராமர் பாலம், கலாம் இல்லம், ரயில் நிலையம், கலாம் நினைவகம், அப்புறம் இன்னொன்று கீழே போட்டிருக்காங்க பாருங்களேன், சனி ஞாயிறு மட்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீக்கெண்டில் மட்டும் ஆப்ரேட் ஆகிற பஸ்ஸு போல் இது. மற்ற நாட்கள் எல்லாம் ஆப்ரேட் ஆக வாய்ப்புகள் இல்லை. மேபி மற்ற பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. கரெக்டாக பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்லேயே தான் நம்ம போகிற டவுன் பஸ் வருமாமா. பார்க்கலாம், பஸ் இன்னும் எதுவும் வரல. வந்துச்சுன்னா நான் அவங்கக்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். என்னடா கடைசீட்டில் பஸ் ஸ்டாண்டில் முடிச்சுட்டு இப்போ என்னடானா ஏதோ ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஒரு பெரிய சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ரூமை நாங்கள் புக் பண்ணி இப்போ இங்கே செட்டில் ஆகிருக்கோம். அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து நான் பஸ் ஸ்டாண்டோடு முடிச்சிருப்பேன் அந்த கிளிப்பில். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourக்கு மேலே நான் டவுன் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கோயில் போகிறதுக்கு. கடைசி வரைக்கும் ஒரு 1/2 hourக்கு மேலேயே நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம், ஒரு பஸ்ஸு கூட வரல. சரி இதுக்கு மேலே இதை விட்டால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோலாம் அங்கே ஃபெசிலிட்டி நிறையா இருந்துச்சு. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டேன். அவர் இருந்துட்டு 2 பேருக்கு 100 ரூபா அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, 100 ரூபாய்க்கு பார்த்தா வேலைக்காகாது, நம்ம இப்போதைக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா பே பண்ணி வந்துட்டோம். நாங்கள் ஆல்ரெடி 2 நாள் முன்னாடியே நான் ஒரு ஹோட்டல்கிட்ட பேசி வச்சுருந்தேன். பட் ஆனால் இப்போ நாங்கள் வந்து கேட்குறப்ப அதெல்லாம் புக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 4-5 ஹோட்டலில் கேட்டு அலைஞ்சோம். எல்லாமே ஏசி, எல்லாம் 2000 3000 சொல்லிகிட்டு இருக்காங்க. ரீசன் வந்து கிட்டத்தட்ட இப்போ 3 நாள் லீவு, அதனால எல்லாம் லீவுக்கு வந்து கோவிலுக்கு நிறையா பேர் வர்றதுனால கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. அதனால ஓவராக ரேட் சொன்னாங்க. சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு பெரிய பில்டிங்காக இருந்துச்சு. டபுள் பெட்டுக்கு வந்து 700 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க 24 ஹவர்ஸ்க்கு. சரி ஓகே, நம்மளுக்கு கிடைச்ச வரைக்கும் லக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 700 ரூபாய்க்கு நாங்கள் புக் பண்ணி இப்போ அந்த ரூமில் தான் நாங்கள் செட்டில் ஆகிருக்கோம். இப்போ வரைக்கும் இந்த ஹோட்டலோட நேம் என்ன, மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே எனக்கு எதுவும் தெரியாது. இப்போதைக்கு நாங்கள் ரூமில் வந்து செட்டில் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் வந்து அந்த கடல் தீர்த்தத்தில் போய் நாங்கள் குளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த 22 தீர்த்த கிணறுல போய் குளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து சாமியை பார்க்கணும். இவ்வளோ ப்ராசஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் டீட்டெயிலுங்க இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது, மற்ற ரூம்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஃபேர் கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு போயிட்டு வந்து டீட்டெயிலிங்காக பொறுமையாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இப்போ நாங்கள் ரூமில் செட்டில் இருக்கோம். இப்போ டைம் கரெக்டாக எத்தனை ஆகுது? 12:30 ஆகுது. ஒரு 2 மணிக்கு மேலே நாங்கள் பிளான் போட்டிருக்கோம். ஒரு 2 மணி வரைக்கும் நாங்கள் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அந்த கடல் தீர்த்தத்தில் போய் நாங்கள் முங்கி எழுந்து அதுக்கப்புறம் அந்த 22 தீர்த்தத்தில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து 8:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதனால ஒரு 7 மணிக்கு மேலே போனோம் அப்படின்னா சாமியை பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரௌடு இருக்காது. கொஞ்சம் டக்குன்னு ஒரு 1/2 hourலேயே சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க. அதனால் நான் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நான் விலாகை இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி வைக்கிறேன். நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 2 o'clock மேலே திருப்பி நான் விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் குட் நைட்.
4 hours later. இதுதாங்க நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் வெங்கடேஷ் ஏசி. ஓகேவா, இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்ம இந்த சைடு தான் போகணுமாம்மா. வாங்க போகலாம். காய்ஸ், நான் ஆக்சுவலாக 2 மணிக்கு எந்திரிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நான் பிளான் போட்டிருந்தேன். பட் ஆனால் அலைச்சல்ல நானும் அப்படியே தூங்கிட்டேன். கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சு போக வேண்டியதாக இருக்குது. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து வந்தோம் அப்படின்னா தெற்கு வாசல் நம்ம போகிற வழியில் இருக்குது. அங்கே போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, தெற்கு வாசல். போர்டு இங்கே போட்டிருக்காங்க, பொது தரிசனம் இந்த சைடு தான் போகணும் அப்படின்னு. அது நம்ம ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அது என்னன்னு பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம இப்போ இந்த சைடு தான் நடந்து வந்தோம். அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த சைடு கிழக்கு கோபுரம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம அந்த கடல் தீர்த்தத்துக்கு போகணும். நான் இவ்வளோ நேரம் கடல் தீர்த்தம்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் இதோட உண்மையான நேம் அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இங்கே என்னமோ இப்போ க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது வரைக்கும் நான் இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடினது, முங்கி எழுந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் அவனும் சேர்ந்து கொஞ்ச நேரம் அதில் நீராடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி லக்கேஜ் கவுண்டரில் போய் நம்ம பொருளெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நீராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் ஆனால் அவங்ககிட்ட கேட்டால் 50 ருபீஸ் கேட்குறாங்க. அது கொஞ்சம் எனக்கு சரிப்பட்டு வரல. அதனால சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் இங்கே தரையில் உட்காந்துருக்கிறப்ப அவன் போய் முங்கி எழுந்துட்டு வருவான். அப்புறம் நான் போய் முங்கி எழுதுறப்ப அவங்க கொஞ்சம் நேரம் தரையில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதோட கிளிப்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே போகலாம். காசி ராமேஸ்வரத்தை பொறுத்தளவுக்கு இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த தர்ப்பணத்துக்கான செலவு, அந்த அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் போர்டில் போட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இந்த காசி ராமேஸ்வரம் புனித யாத்திரை பயணத்தை மேற்கொள்கிறவங்க ஃபஸ்ட் இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தையும் மணலையும் எடுத்துகிட்டு போய் காசியில் இருக்கிற கங்கை தீர்த்தத்தில் நம்ம கொண்டு போன மணலை கொட்டிட்டு அதுக்கப்புறம் தீர்த்தத்தை காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த கங்கை தீர்த்தத்தை ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிக்கு அந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணணும். இது இந்த யாத்திரையோட முக்கியமான ஒரு வழிமுறையாக இருக்குது. இந்த அக்னி தீர்த்தத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா நிறையா சங்கு பொருட்கள்லாம் சேல் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. காய்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடியாச்சு. நெக்ஸ்ட் அந்த 22 தீர்த்த கிணறு போய் நீராடிட்டா
நெக்ஸ்ட்டு நம்ம சாமியை பார்க்க போயிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூட் சொல்லியிருக்காங்க. அது நான் எப்படின்னு நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன், அதையும் பாருங்கள். நம்ம இந்த அக்னி தீர்த்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழக்கு கோபுரத்துக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம போனோம். நம்ம இப்போ போகிற அந்த 22 தீர்த்த கிணறுக்கு வந்து இதிலேருந்து நம்ம அப்படியே ரைட் எடுத்து திருப்பி ஒரு லெஃப்ட்டில் கட் பண்ணி போனோம் அப்படின்னா வடக்கு கோபுரம் இருக்குமாமா. வடக்கு கோபுரத்தில் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா க்யூ இருக்குமாமா. வாங்க அதை போய் நான் உங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன். நம்ம அந்த வடக்கு கோபுரத்துக்கு என்ட்ரன்ஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த வழியாக தான் நம்ம அந்த 22 தீர்த்த கிணறுக்கு போகணும். வாங்க அங்கே எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கைஸ், இந்த வடக்கு கோபுரம் வழியாக வந்தோம் அப்படின்னா இந்த 22 தீர்த்த கிணறுக்கு போகிற வழி இதுதான். அங்கே உங்களுக்கு பின்னாடி தெரியுதில்ல, அந்த வழியாக தான் நம்ம போகணும். இந்த தீர்த்த கிணறுக்கு போகிறப்ப வந்து நம்மளுக்கு இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம 150-200 கேட்பாங்க நம்மக்கிட்ட. அவங்ககிட்ட அதை நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை எந்த க்யூலேயும் நிற்காமல் டேரெக்டாக நம்மளை அங்கே அந்த கிணத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டமும் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக போய் 25 ரூபா பே பண்ணி நீங்கள் டேரெக்டாக லைனில் நின்று போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது ஈஸியான ஒரு ப்ராசஸாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடைத்தரகர்கள்கிட்ட பே பண்ணி போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட ஸ்பீக்கர்லேயும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்க பாருங்கள். இந்த தீர்த்த கிணறுல வந்து வீடியோ எடுக்கலாமா என்ன அப்படின்லாம் எனக்கு எதுவும் தெரியல. பட் ஆனால் எல்லாம் கிணத்துல தண்ணி மொந்து ஊற்றுவாங்க. பட் ஆனால் அது எவ்வளோக்கு எடுக்க முடியும் என்னால் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 25 ரூபா ஒரு பர்சனுக்கு அப்படின்னு. இதுதாங்க அந்த 22 தீர்த்த கிணறுக்கான டோக்கனு. 1 பர்சனுக்கு வந்து 25 ருபீஸ், 2 பர்சனுக்கு வந்து 50 ருபீஸ். நீங்கள் அப்படியே அந்த பில்லை வாங்கிக்கிட்டு அங்கே வந்தீங்க அப்படின்னா ஒருத்தர் நின்றுட்டுருப்பார். அவர் வந்து நல்லா இருக்கிற சீட்டை இப்படி கிழிச்சிட்டு வருவார். அதுக்கப்புறம் நம்ம இந்த க்யூலெல்லாம் தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி க்யூவில் கூட்டமே இல்லை. வாங்க போய் பார்க்கலாம். ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்துக்கு அடுத்து இந்த 22 தீர்த்த கிணறுகளும் ஒரு புனிதமான ஒரு விஷயமாக கருதப்படுது. இந்த 22 தீர்த்த கிணறோட நேம் லிஸ்ட்டை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இந்த தீர்த்த கிணறுக்கு வரவங்க மறக்காமல் ஒரு பிளாஸ்டிக் கேனை கொண்டு போங்க. அந்த பிளாஸ்டிக் கேனில் அந்த தீர்த்தத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தெளிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம 22 தீர்த்தத்தில் நீராடினதுக்கப்புறம் இங்கே வந்து உடை மாற்றும் அறை தந்திருக்காங்க, ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் தந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஆர்ச்சோட வியூ சூப்பராக இருக்குது. கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 22 தீர்த்த கிணறுல நீராடியாச்சு. பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த தண்ணி ஊற்றுறவங்களாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்காதீங்கிறாங்க. கைஸ், நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து வடக்கு கோபுரம் வழியாக உள்ளே வந்திருப்போம். இப்போ நம்ம இந்த தெற்கு கோபுரம் வழியாக வெளியில் போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 22 தீர்த்த கிணறுல நீராடிட்டு வந்தவங்க வந்து இங்கே ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருக்குமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த தெற்கு கோபுரம் வழியாக வெளில வந்துட்டோம். இந்த சைடு போனோம் அப்படின்னா இந்த அக்னி தீர்த்தத்துக்கு போகிற வழி. அப்படியே இந்த சைடு போனோம் அப்படின்னா நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போகிற வழி தான் இந்த வழி. பக்கமாக போச்சு. இந்த தெற்கு கேட்லேருந்து வெளில வந்தோம்னாலே நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமுக்கு போயிடலாம். கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 22 தீர்த்த கிணறுல நம்ம நீராடிட்டோம். எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன். கைஸ், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். காஸ்டியூம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் காயவும் வச்சாச்சு. எல்லாம் அப்படியே பரப்பி காய வச்சாச்சு. டைம் எத்தனை ஆகுது? டைம் இப்போ கரெக்டாக 6:40 ஆகுது. ராமநாத சுவாமி கோவிலோட நடை வந்து 8:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. வாங்க நம்ம போய் நம்ம பொது தரிசனமா இல்லை 100 ரூபா தரிசனமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து நம்ம க்யூவில் நின்று நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு வந்து
அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆச்சு அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் டீட்டெயிலிங்காக வந்து சொல்கிறேன். இந்த ராமேஸ்வரம் கோவிலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூமை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த சாப்பிட்ற ஹோட்டல்ஸும் அப்புறம் ரூம்ஸ் ஃபெசிலிட்டியும் ஏகப்பட்டது தந்திருக்காங்க. அதனால நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த ராமநாத சுவாமி திருக்கோவிலில் வந்து பொது தரிசனம் இருக்குது, அப்புறம் 100 ரூபா 200 ரூபா தரிசனம் இருக்குது. க்ரௌட் இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்கும், அதனால் நம்ம பொது தரிசனம்லேயே போய்க்கலாம். இப்போ டைம் வந்து கரெக்டாக ஒரு 7 o'clock ஆகிருக்கும். இன்னொரு 1.5 மணி நேரத்தில் கோவில் நட சாத்திடுவாங்க. அதனால் கூட்டமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம பொது தரிசனம்லேயே நின்று நம்ம போயிடலாம். 100 ரூபா 200 ரூபாலாம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல இருந்து இந்த குறிப்பிட்ட சில பிளேசஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து ராமர் பாதம்க்கு வந்து 2.5 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர், பஸ் ஸ்டாண்டு வந்து 3.0 கிலோமீட்டர், அதாவது 3 கிலோமீட்டர், லட்சுமண தீர்த்தம் வந்து 1.5 கிலோமீட்டர், தனுஷ்கோடி வந்து 25, அப்புறம் கோதண்டராமர் கோவில் வந்து 13. இதுதாங்க மெயின் கோபுரம், கிழக்கு வாசல் கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழியாக தான் நம்ம அந்த பொது தரிசனம் அதுக்கெல்லாம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். கைஸ் கரெக்டாக 7 o'clock நம்ம பொது தரிசனமில் சுவாமியை பார்க்க நின்னாச்சு. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு நம்ம பார்த்துட்டு வெளில வரோம் அப்படின்னு. கைஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 30 minutesலேயே நம்ம லைனில் நின்று சாமியெல்லாம் பார்த்துட்டோம். இந்த ராமநாத சுவாமி திருக்கோவிலில் அன்னதான கூடம் இருக்குது. வாங்க ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். போதும் போதும். கைஸ் நம்ம அன்னதானம் சாப்பிட்டு சவுத் சைடில் இருக்கிற அந்த கோபுரம் வழியாக தான் வெளில வந்தோம். நம்ம ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் உள்ளே போனது வந்து ஈஸ்ட் சைடு, ஓகேவா, கிழக்கு கோபுரம் சைடு தான் நம்ம வெளியில் செருப்பெல்லாம் போட்டிருந்தோம். அதனால் திருப்பி செருப்பெல்லாம் போட்டு நம்ம ரூமுக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இந்த ரூமை பற்றின ஒரு சின்ன கிளிப்ஸை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா தெற்கு கோபுரம் இருக்குது. அதுலேருந்து அப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா இங்கே பேரிகார்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதுலேருந்து அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா ஹோட்டல் வெங்கடேஷ் ஏசி, இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். வாங்க உள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட ரூம் வந்து மேலே 3rd floorல இருக்குது. நம்மளோட ரூம் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 307, ஓகேவா. இப்போ வாங்க நம்மளோட ரூம் டூரை பற்றி பார்க்கலாம். உள்ளே வந்தோம் அப்படின்னா டபுள் பெட் தந்திருக்காங்க வித் பிளாங்கெட்டோட. பிளாங்கெட் நம்ம கேட்டோம் அப்படின்னா தருவாங்க. அப்புறம் பில்லோ 2 தந்திருக்காங்க. அப்புறம் அங்கே ஸ்விட்சஸ், அப்புறம் ஒரு சேர் தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு கபோர்ட் இருங்க, நான் காமிக்கிறேன். இங்கே ஒரு கபோர்ட் தந்திருக்காங்க. இங்கே ஒரு மிரர் தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஆக்சுவலாக டிவி இருக்க வேண்டியது, பட் ஆனால் டிவி இங்கே இல்லை. அப்புறம் இங்கே ஒரு சிங்க் தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு மிரர் தந்திருக்காங்க, தெரியுதா. அடுத்து அதுக்கு சுவிட்சஸ் இங்கே இருக்குது. இதை போட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா லைட் எரியுது. இது இங்கே ஒன்று தந்திருக்காங்க. இங்கே வந்து விண்டோ தந்திருக்காங்க, விண்டோ. இப்போ ரெஸ்ட் ரூமை பற்றி பார்க்கலாம். உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு காம்பேக்டான ஒரு ரெஸ்ட் ரூம் தான். அவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் மட்டும்தான் தந்திருக்காங்க. அவ்வளோதான் இந்த ரூம் டூர். கைஸ் இது வரைக்கும் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அந்த ஆட்டோவில் வந்திருப்போம். அதுக்கப்புறம் அக்னி தீர்த்தத்தில் நம்ம குளிச்சிருப்போம். அதுக்கப்புறம் 22 தீர்த்த கிணறுலையும் நம்ம குளிச்சுட்டு நம்ம ஒரு வாட்டர் கேனில் நம்ம தீர்த்தத்தையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்சிங்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சாமி தரிசனமும் முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லயே முடிச்சுட்டோம். அதுதாங்க ஒரு ஆச்சரியமான விஷயம். அவ்வளோ க்ரவுட் இருந்தும் கூட ஒரு 1/2 அன் ஹவர்லயே நம்ம சாமி தரிசனம்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே அன்னதானமும் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலோட ஃபுல் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவும் சூப்பரா பார்த்துருப்பீங்க அப்படின்னு தான் நெனைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்லி கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நெனைக்கிறேன். அப்புறம் இன்னொரு அப்ரசன்டிய நான் கூப்பிட்டு வந்திருப்பேன். அத நான் இப்ப கூப்பிடுறேன் வாங்க. டேய் வாடா இங்க. ஹாய். வந்துட்டான். எப்புட்றா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு? நல்லா இருந்துச்சு. நல்லா சாமி தரிசனம் பார்த்து என்ஜாய் பண்ணோம் நல்லா. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அந்த டிராவலிங் என்ஃபோர்ஸர் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க அந்த ஆப்ஷனையும் குடுத்துருங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ராமேஸ்வரம் போகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த சூப்பரான வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன் கைஸ். டாட்டா பாய். டாட்டா சொல்லிடுறா. பாய். ஓகே. பாய்.